நான் டாக்டர் சுதன், எமர்ஜென்சி அண்ட் கிரிட்டிக்கல் கேர் ஸ்பெஷலிஸ்ட். இப்போது இந்த ஐசியூ வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஷார்ட் டைம்லே நாங்கள் வந்து ஏகப்பட்ட உயிரை வந்து காப்பாற்றிருக்கோம். அதாவது ஏகப்பட்ட ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸ் வந்து வந்திருக்காங்க, ஆக்சிடெண்ட் ஆகி ஹெட் இன்ஜுரி ஆன பேஷண்ட் வந்திருக்காங்க, மூச்சோட சிரமப்பட்டு வந்திருக்காங்க, பாய்சன் பூச்சிக்கொல்லி மருந்து சாப்பிட்டு வந்திருக்காங்க, பின்ன நிறைய பேர் ஸ்ட்ரோக்கில் வந்திருக்காங்க, மல்டிபிள் போன் ஃப்ராக்சரோட நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே நாங்கள் இந்த ஷார்ட் டைம்லேயே ஏகப்பட்ட பேரோட உயிரை காப்பாற்றிருக்கோம். இது அவங்க வெளியூர் பிரயாணம் பண்ணி அவ்வளோ கஷ்டப்படுற இதையும் நாங்கள் தவிர்த்திருக்கோம். இந்த பேஷண்டெல்லாம் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு நம்மக்கிட்ட வசதி இருக்கா அப்படிங்கிறத ஒரு சின்னதாக நான் சொல்கிறேன். நம்மகிட்ட இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து இம்போர்ட்டட் மிஷின்ஸ் தான், எல்லாமே ஜெர்மன் மேக் தான் மேக்ஸிமம் வச்சுருக்கோம். வென்டிலேட்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைடாக மேக்கே வென்டிலேட்டர் தான் நம்பர் 1 வென்டிலேட்டர். அது 15 lakhs வரைக்கும் காஸ்ட் ஆகும். 3 to 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு வென்டிலேட்டர் கிடைக்கும் போது ஏன் நம்ம 15 லட்சம் வென்டிலேட்டர் வாங்குகிறோம் அப்படின்னா பேஷண்ட் சேஃப்டிக்காண்டி தான். இந்த வென்டிலேட்டர் இது பண்ணும்போது பேஷண்ட் எங்களால் ஈஸியாக வென்டிலேட் பண்ண முடியும். நம்மளுக்கு அடுத்து தேவையானது என்ன, ஏதாவது கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம சிபிஆர் கொடுக்கும்போது அந்த ரிதம் பார்த்து ஷாக் சில நேரத்துக்கு கொடுக்குற தேவை இருக்கும். அதுக்கு டீஃபிபிலேட்டர் வந்து நம்ம 2 டீஃபிபிலேட்டர் வச்சுருக்கோம். ஸ்ரிஞ்ச் பம்ப் வந்து அடிக்கேட் நம்பர்ஸ் வந்து ஸ்ரிஞ்ச் பம்ப் வச்சுருக்கோம். இப்போ பிபி கம்மியானா அந்த மருந்து வந்து நம்ம டேரெக்டாக கொடுக்க முடியாது, ஸ்லோவாக தான் கொடுக்க முடியும். 1 மணி நேரத்துக்கு 5 ml, 1 மணி நேரத்துக்கு 10 ml இப்படி தான் நம்ம கொடுக்க முடியும். அந்த இதெல்லாம் டைட்ரேட் பண்ணுறதுக்குள்ள ஸ்ரிஞ்ச் பம்ப் நிறையா நம்ம வச்சுருக்கோம். ஆக்சிஜன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போது இது எல்லாமே சென்ட்ரல் செக்ஷன். நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு சின்ன மிஷினை வந்து உருட்டிக்கிட்டு பேஷண்ட் டு பேஷண்ட் வந்து நம்ம மூவ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அந்த அளவுக்கு தேவையில்லை. இது சென்ட்ரல் செக்ஷன். பேஷண்ட் ஒரு வாமிட் பண்ணாலும் சரி, ஏதோ இது பண்ணாலும் அதை இந்த அப்பாரட்டஸ் வந்து சக் பண்ணி எடுத்துரும். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே சென்ட்ரல் ஆக்சிஜன் இருக்குது. பின்ன பார்த்திங்கன்னா எல்லா பேஷண்ட்ஸ்க்கும் மானிட்டர்ஸ், இண்டிவிஜுவலாக மானிட்டர்ஸ் எல்லா பேஷண்ட்டுக்குமே வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா இது கிராஷ் கட். ஒரு பேஷண்ட் வந்து ஒரு எனி எமர்ஜென்சி ஆர் இம்பெண்டிங் அரெஸ்ட் ஆர் கார்டியாக் அரெஸ்ட் அந்த டைமில் இது எங்களுக்கு ரொம்ப உதவும். இதில் வந்து நம்மளுக்கு தேவையான எல்லா மெடிசன்ஸ், உயிர் காக்கிறதுக்குள்ள எல்லா மெடிசன்ஸுமே இதில் இருக்கும். இதில் வந்து இந்த செயற்கை சுவாசம் கொடுக்கறதுக்குள்ள இந்த ஸ்கோப்பு, இந்த மாதிரி இருக்க டியூபு, அதுக்கப்புறம் டீஃபிபிலேட்டர். ஒருவேளை கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஷாக் கொடுக்குற மாதிரி உள்ள ரிதம் வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்குள்ளே இது வந்து இந்த ஷாக் கொடுக்கறதுக்குள்ளது. இப்போ இதே நின்று போச்சு, ஒரு விடி விஎஃப் அந்த மாதிரி ஏதாவது ரிதம் இருக்குன்னா அந்த இதுக்கு ஷாக் கொடுக்கறதுக்குள்ள டீஃபிபிரிலேட்டர் இது உயிர் காக்கிறதுக்கு ரொம்ப உயிர் காப்பதுக்கு இது ரொம்ப முக்கியமான உபகரணம் எங்கள் ஐசியூவில். இப்போது இந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் கார்டியாக் மானிட்டரிங் பார்க்குறோம், ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறோம். பேஷண்ட் வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறம் மல்டிபிள் ட்ரக்ஸ் வந்து ஸ்ரிஞ்ச் பம்பில் ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு 10 ml 8 ml இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே பெருநகரங்களில் தான் நமக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போது அது நம்ம புளியங்குடியில் நம்ம மக்களுக்கே மிகவும் மலிவான விலையில் நாங்கள் தரமான சிகிச்சையை வந்து நாங்கள் இங்கே மேற்கொள்கிறோம். இப்போ நம்ம ஐசியூ பார்த்திங்கன்னா 14 பெட் வரைக்கும் போடலாம். நம்ம 12 பெட்டு போட்டிருக்கோம். எவ்வளவு சிக்காக வந்தாலும் அவங்கள மேனேஜ் பண்ணுறதுக்குள்ளே மேன் பவரில் இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் இன்ஹவுஸாகவே கேத்லாப் ஆன்ஜியோ பண்ணுறதுக்குள்ள ஃபெசிலிட்டி இருக்குது. ஸ்டென்ட் ஆன்ஜியோ பண்ணிவிட்டு ஸ்டென்ட்டு தேவைன்னா ஸ்டென்ட்டும் நம்ம இதில் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்குள்ள ஃபெசிலிட்டி இருக்குது. ஒருவேளை ட்ராமா கேஸோ இல்லைனா மூச்சு திணறலோ ஏதோ ஒரு சிடி ஸ்கேன் எடுக்கணும்னாலும் அதுவும் நம்ம இதில் இருக்குது. கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கான சிகிச்சை செய்யணும் அப்படின்னா நமக்கு டயாலிசிஸ் ரூமும் நம்மக்கிட்ட இருக்குது. டயாலிசிஸும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். 2 ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. ஆப்ரேஷன் தியேட்டரும் இருக்கிறதுலே ஹை அண்ட் எக்யூப்டு ஆப்ரேஷன் தியேட்டர் வச்சுருக்கோம். இப்போ இந்த ஐசியூ பொறுத்தவரையில் மொத்தம் 12 பெட். எல்லா இதுலேயுமே சென்ட்ரல் ஆக்சிஜன், சென்ட்ரல் வேக்கம், வென்டிலேட்டர், மானிட்டர்ஸ் எல்லா வசதியுமே இதில் இருக்குது. 12 பெட் ஐசியூவில் ஒரு ஐசோலேஷன் ரூமும் இருக்குது. இப்போ ஒரு பேஷண்ட் வந்து கோவிடோ இல்லைனா ஒரு டிபியோ ஏதோ எனி இன்ஃபெக்டிவ் பேஷண்ட்ஸ்னால் நாங்கள் ஐசோலேட் பண்ணிடுவோம். மற்ற பேஷண்ட்ஸ்க்கு இன்ஃபெக்ஷன் எதுவும் ஸ்ப்ரெட் ஆகாததுனால ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐசோலேஷன் ரூமுக்கு அவங்கள நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிடுவோம்.